அம்மா, இவங்க குஷிய கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், தப்பா நினைக்காதீங்க. இவங்களை பார்த்தா குஷியோட அப்பா அம்மா மாதிரி தெரியலையே. இவங்க குழந்தையோட தாத்தா பாட்டி. அப்போ குஷியோடைய அம்மா அப்பா எங்க? அவங்க ஏன் வரல? யார் குஷி? எங்க குழந்தை அவ. அவளுக்கு நாங்க குஷின்னு பேரு வச்சிருக்கோம். ஆனா அவ எங்க குழந்தைங்க. எங்க பொண்ணுதான் அந்த குழந்தைய பெத்தா. ஆமா, உங்க பொண்ணு பெத்த உடனே குழந்தைய தூக்கி போட்டுட்டு போயிட்டா. அவ இல்லைங்க, குழந்தைய நாங்க தான் தூக்கி போட்டோம். ஆனா நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்றதை நாங்க உணர்ந்துட்டோம். நல்லா இருக்கு. குழந்தைய தூக்கி போட்டுட்டு இத்தனை நாள் கழிச்சு நீங்க செஞ்சது தப்புன்னு இப்போ நீங்க உணர்றீங்களா? குழந்தைய அனாதைய தூக்கி போட்டுட்டு வந்துட்டோமே, அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு எப்பாவது யோசிச்சீங்களா? அந்த குழந்தைய அப்படி தூக்கி போடும்போது உங்களுக்குள்ள இருந்த மனிதாபிமானம் எங்க போச்சு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடாதீங்க இன்ஸ்பெக்டர் சார். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தண்டனையை கொடுங்க உங்களுக்கு. நாங்க என்னங்க பண்றது? எங்க பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. ஆனா அதுக்கு தண்டனையா? பெத்தவங்களுக்கு குழந்தை எப்பவுமே தண்டனை கிடையாது. என்ன பொம்பளை நீங்க? உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? நீங்களும் உங்க வயித்துல உங்க பொண்ணு 9 மாசம் சுமந்து பெத்தவங்க தானே? ஆனா அந்த புனிதமான உறவோட மகத்துவம் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஆனா அது முறை தவறி பிறந்த குழந்தை. ஒரு நிமிஷம், குழந்தைங்க முறை தவறி போறது இல்லைங்க, பெத்தவங்க தான் முறை தவறி போறவங்க. முறை தவறி போனது உங்க பொண்ணும் அந்த ஆளும் தான். தங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு பண்பாட்டை மறந்து நடந்துகிட்டாங்க பாருங்க, அவங்க முறை தவறினவங்க. ஏதோ தெரியாம நடந்த தவறுன்னு இப்ப நீங்க ஒரு பேர் சொன்னீங்க தெரியுமா? அது தவறு கிடையாதுங்க. அதுக்கு உண்மையான பேரு ஒரு அசிங்கமான ஆசை. அந்த ஆசைக்கு தண்டனையை நீங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்திருக்கீங்களே. நியாயமா நீங்க எல்லாம் வெக்கப்படணுங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணது தப்பு தாங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிதாங்க இங்க வந்திருக்கோம். அந்த குழந்தைய நாங்க மனசார ஏத்துக்கிறோம். நாங்களே அதை வளர்க்கிறோம். ஆனா அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்க தயார். ஆனா தயவு செஞ்சு எங்க குழந்தைய எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இல்ல, குஷி நம்மள விட்டு போயிட்டானா நிஷானியோட நிலைமை என்ன ஆகும்? இலேஷ், குழந்தைய திருப்பி கொடுத்துதான் பார்க்கணும். எங்கங்க எங்க குழந்தை? தூக்கிட்டு வரீங்களா? இல்ல பெரியம்மா, நீங்களே பாத்தீங்கல்ல நிஷானி குஷி மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. குஷி வந்ததுக்கு அப்புறம் தான் நிஷானி தான் மனசுல இருக்கிற எல்லா கவலையும் மறந்தாங்க.